கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37. சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு மிகுந்த சமாதானத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். துன்மார்க்கர் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பெயரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை வடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விளப்பனவும் துன்மார்க்கன் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்கள் இருதயத்திற்குள் உருவிக்கும், அவர்கள் வில்லுகள் முறியும். அநேகர் துன்மார்க்கருக்குள்ள செல்வத்திலேயே பார்க்கிறோம், நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டியின் இனத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையை புகைந்து போவார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.